எங்கள் அம்மா ஸ்டைலில் சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறமா தேவையான பாஸ்தாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். பாஸ்தா வேகிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே பட்டை மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். வேக வச்ச பாஸ்தாவை வடிகட்டி ஓரமாக எடுத்து இப்போ வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றா வதங்கி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சிக்கன் வைக்கிறதுக்காக அதையும் ஊற்றி நல்லா கலரி நம்ம குக்கர் மூடி போட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வடித்து வச்ச பாஸ்தாவை கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தாவும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சோன்னா நல்லா கெட்டியாயிடும். அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் பாஸ்தா எங்கள் அம்மா ஸ்டைலில் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.